தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் கணிசமாக குறைந்து வரும் நிலையில் இன்று 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் கணிசமாக குறைந்து வரக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் 7 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கேரளாவில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது என்றே கூற வேண்டும். கடந்த ஒரு வார காலத்துக்கு முன்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வந்த நிலையில் கடந்த முன்பு ரெட் அலர்ட் என்பது பல விடுக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் 3-4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் தனிமைப்பட்ட இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்ச்சியாக இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் பத்தனந்திட்டா, கோட்டயம், எர்ணாகுளம் மற்றும் இடுக்கி மாவட்டங்களுக்கு மட்டும் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றன. மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருந்தாலும் ஏற்கனவே விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலும் சரிதான், எச்சரிக்கையும் சரிதான், அதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும் வானிலை மையம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மலையோர பகுதிகளிலும் சரிதான், அதே போன்று கடலோர பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும், அதே போன்று சுற்றுலா தலங்களுக்கு நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும், அதே போன்று மலையோர பகுதிகளில் இருக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுலா பயணிகள் மிகவும் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த அளவில் ஒரு சில இடங்களில் கனமழை என்பது நீடிப்பதால் நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு ஆற்றின் கரையோரம் சரிதான், அதே போன்று நீர்நிலைகளிலும் நீர்வரத்து என்பது அதிகரித்துக் கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளை சார்ந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பொழுது மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருக்கும் நிலையில் அணைகளுக்கும் குறிப்பாக ஒரு வார காலமாக தொடர் மழை, அதே போன்று அதற்கு முன்பாக ஒரு மாத காலமாக பார்க்கும் பொழுது கோடை மழை என்பது விட்டு பெய்து வந்த தற்பொழுது அணை முழு கொள்ளளவு, அதே போன்று நீர்நிலைகள் என்பது முழு கொள்ளளவு எட்டாத சூழல் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் தண்ணீர் வரத்து ஆற்றின் கரையோரங்களும் சரிதான், அது போன்று தாழ்வான பகுதிகளிலும் நீர்நிலைகளிலும் வந்து கொண்டிருப்பதால் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று மையம் விடுக்கப்பட்டிருக்கின்றன. மோகன், கேரளாவில் 4 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.